தைப்பூசத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகளுடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. ஆண்களும் பெண்களும் பக்தி பாடல்களை பாடியபடி முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்திலிருந்து அலகு குத்தி, பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து ஆடியபடி மலை மீது ஏறி தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தன்னைக்கு வர்றப்போ நம்ம முருகன் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்காகவே எந்த வருஷமும் மிஸ் பண்ணாம வந்துடும். காவடி ஆடி முருகன்கிட்ட என்ன வேண்டுமோ சந்தோஷமா ஆடி பாடி கேட்கிற விஷயம் நமக்கு முருகன் கிடைக்கும். தைப்பூச திருவிழாவை ஒட்டி கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டியும் வழிபட்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் சுவாமி தரிசனத்திற்கு 3 முதல் 5 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காலை 6:30 மணியளவில் கடலில் சுவாமி அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் முருகரால சால்வ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளம் கொடுத்தாலும் அது சொல்யூஷன் முருகரால நிறைய கிடைச்சிருக்கு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா அமைதியாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே அலைக்கடல் என பக்தர்கள் திரண்டனர். கோவிலை சுற்றியுள்ள 4 தெருக்களிலும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூர நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கர்ப்பிணிகள், கைக்குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு போதிய ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். எப்பவுமே வருஷம் நான் பால் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 6வது வருஷம் இது முருகனுக்கு. ஆனா இந்த வாட்டி என்ன 4 ரவுண்டு சுத்த வச்சுட்டாங்க இந்த கோயில. இந்த பக்கம் வழியில அந்த பக்கம்லாம் அவ்வளோ கிரௌடு. போலீஸ்காரங்களாலையும் முடியல. அந்த முருகனோட அருள் எல்லாருக்கும் இது மாதிரி கிடைக்கணும். கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வடவள்ளியிலிருந்து மருதமலை கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கி தவித்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஸ்ரீ கந்தசாமி கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காவடி எடுத்தும் அலகு குத்தியும் மக்கள் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். சரவண பொய்கையில் நீராடி முடி காணிக்கை செலுத்துவதுடன் பால்குடம் எடுத்து துலாபாரம் செலுத்தியும் பிரார்த்தனை செய்கின்றனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி சண்முகநாத பெருமான் மலைக்கோயிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் தேவக்கோட்டையிலிருந்து மட்டும் 108 காவடிகளுடன் பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து
சாமி தரிசனம் மேற்கொள்கின்றனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் முருகனுக்கு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தக்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இப்போ காளியம்மன் கோவிலில் தொடங்கிய ஊர்வலம் கான்வென்ட் சாலை, கோகினூர் மாளிகை, செட்டியார் பூங்கா உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகள் வழியாக வந்து கோயிலை அடைந்தது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத தேரில் எழுந்தருளிய முருக பெருமானை திரளான பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். சேலம் குமரகிரி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் பேர்லேண்ட் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி திருக்கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்துள்ள பாலமுருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்தக்குடம், பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புள்ளம்பாடி வாய்க்காலில் பக்தர்கள் புனித நீராடி, காவடி, அலகு குத்தி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள அம்டகோடி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலை அடிவாரத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் பால்குடத்தை சுமந்தபடி அரோகரா கோஷத்துடன் கோயிலுக்கு வந்தனர். இவர்கள் கோயிலை வந்தடைந்ததும் மூலவருக்கும் உற்சவருக்கும் பாலாபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சண்முகநாதர் மலை கோயிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு இன்று ஒரு நாள் பக்தர்கள் கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வனப்பாதையில் நடந்து சென்று சண்முகநாதரை வழிபட்டனர். சென்னை அருகே உள்ள குன்றத்தூர் முருகன் கோயிலில் அதிகாலை 4 மணி முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபடுகின்றனர். பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோன்று ராமநாதபுரம் கடலாடியில் உள்ள தண்ணீர் பந்தல் ஸ்ரீ வால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூச விழா கோலாகலமாக நடைபெற்றது. கேரள செண்டை மேளம், இசை வாத்தியங்களுடன் சிறுமியர் கோலாட்டம் ஆடி பாடி வீதி உலா வந்தனர். பழனியில் கட்டண சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் தைப்பூசத்துக்கு வரும் பக்தர்கள் நெரிசலின்றி தரிசனம் செய்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் சரவணன் கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சங்கர் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். நம்மளோட மாவட்ட ஆட்சியர் சரவணன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன விதமான பாதுகாப்பு பணிகள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு அவங்ககிட்ட நம்ம கடந்த 3 நாட்களாக முதல் நாள் 3வது நாள் பார்த்தோம்னா 1,20,000 பேர் வந்திருக்காங்க. நேற்று அரௌண்ட் 1.8 லேக் பக்தர்கள் தரிசனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டெம்பிள் சைட்ல இருந்து தேர் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 2.5 லேக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ வசதிகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் கோயில் மூலமாகவும் முனிசிபாலிட்டி மற்றும் உள்ளாட்சி துறைகள் மூலமாகவும் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம நிறைய டீம்ஸ் போட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. 3 ஷிஃப்டில் உள்ளாட்சி அலுவலர்கள் தேர் ஒர்க்கிங். ஸோ பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம முனிசிபாலிட்டியில் இருந்து ஒரு நிரந்தர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க. சவுத்து போகிறதுக்கு தனியாகவும், தேனி, திண்டுக்கல், மதுரை போகிற பஸ்ஸுகள் தனியாக நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தவித இடையூறு இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்போ கூட்டம் இது ஒரு பீக் டைம்ங்கிறதுனால கூட்டம் அதிக அளவில் இருக்கு. ஸோ பக்தர்கள் பாதுகாப்பாகவும் எந்த இடைஞ்சல் இல்லாமையும் தரிசனம் செய்யறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் பழனி தண்டாயுதபாணி கோயில் நிர்வாகத்தின் மூலமாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் சிறப்பாக செயல்படுது. இப்போ வந்திருக்க கூட்டங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இறங்குறதுக்கு எவ்வளோ நேரங்கள் ஆகும்? இல்லை, அவங்க இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த கட்டண தரிசனமும் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அனைத்துமே ஃப்ரீ தரிசனம் தான். ஸோ அதனால மக்கள் எவ்வளோ குயிக்காக போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 150 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் நம்ம தரிசனம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 16-17 மணி நேரம் முருகப்பெருமான் இதை தர்ஷன் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கிரௌட் ஒன்றும் பெருசாக மேலே எந்த கிரௌட் ஸ்டாக்னேஷனும் இல்லை, கீழேயும் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு மதியம் வரைக்கும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இந்த கிரௌடோட கேதரிங் கொஞ்சம் இருக்கும். மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறையும் அப்படின்னு.